அனைவருக்கும் வணக்கம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, கிரகங்களின் மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு உங்களுக்கு பல அதிசயங்கள் நடக்கக்கூடியதாக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கடக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கடகராசியில் சேர்ந்தவர்களுக்கு குறுகிய ஆதாயத்திற்கு நீண்ட கால நஷ்டத்தை தவிர்ப்பது அவசியம். பேராசை செய்ய வேண்டாம். இந்த காலத்தில் தொடக்கத்தில் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நிலம், வீடு, சொத்து தொடர்பான அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான குழப்பமான சூழல் நிலவும் என்பதால் முக்கிய நடவடிக்கைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வெளிநாட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு காலம். தேர்வு அல்லது போட்டிக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் உழைக்க வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் உங்களுடைய வீட்டு சூழல், பணி சூழலை சமாளிக்க வேண்டியது அவசியம். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. காதல் துணையிடத்தில் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக உழைக்க வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் உங்களுடைய வீட்டு சூழல் மற்றும் பணி சூழலை சமாளிக்க வேண்டியது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. காதல் துணையிடத்தில் கவனமாகவும் இருக்க வேணும். திருமணத்தில் மனைவியின் உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, சப்தஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு, விரயஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண தேவைகள் ஏற்பட்டாலுமே அதனை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதனை சமாளித்து முற்படக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணியில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலுமே குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது நன்மை தரும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படலாம். மிகவும் கவனமாக படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மெத்தன போக்கு காணப்படும். வியாபார தொடர்பான பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசுவது நல்லது. உங்களுடைய காரியங்களில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்கள், அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நன்மைகள் உண்டாகும். மனோபயம் விலகும். எல்லோரிடமும் அனுசரித்து போக வேண்டும். உங்களுடைய பேச்சின் இனிமை, சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றி காண்பிப்பீங்க. பண வரத்து கூடக்கூடியதாகவும் சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பு, அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு மனக்கவலைகள் நீங்கும். இந்த சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாகவும் உற்சாகம் உண்டாகக்கூடியதாகும். பயணத்தின் போது தடங்கள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. போட்டிகள் விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டிய ஒரு தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு. புதிய வேலை தொடர்பான மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மேன்மையான ஒரு நிலையை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு.
பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்குது. கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் சுணக்க நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் மங்கள காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாகும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதாலும் உங்களுக்கு சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அதிகரிக்க பாடுபடுவீங்க. கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. திட்டம் போட்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமான பல மாற்றத்தை தரக்கூடியதாக தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்குது. மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு சாதகமான ஒரு காலமாக இருக்குது. அலுவலகத்தில் சென்ற வாரமே போலவே உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பதட்டம் வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைச்சிருக்கு. சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்ற விரிவுபடுத்துவாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 16, 20. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வந்து தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கள் முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை உங்களுடைய வேலைகளில் நிதானம் தேவை. சட்ட ரீதியாக சங்கடங்கள் ஏற்படலாம். விளைவுகளை பற்றி யோசித்து ஒவ்வொரு வேலையிலுமே ஈடுபடுவது நல்லது. பண விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை புதிய வேலைகளை நீங்கள் தவிர்க்க வேணும். சனி, ராகு, சூரியனால் நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க. புதனுடைய பகவானால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. செவ்வாய் புதன் என்று பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை வெற்றியாகக்கூடியதாகவும் நினைத்த காரியம் நடக்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை பார்க்கும் இடத்துல நீங்கள் நிம்மதியான ஒரு நிலை உண்டாகலாம். இதற்கு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.